ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளி அருகே ரயில் தண்டவாளத்தில் பள்ளி மாணவி யமுனா மர்மமான முறையில் இறந்து கிடந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலா. பாலா, இங்க நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டம் குறித்து சொல்லுங்க. வருவதாக கூறிவிட்டு சென்றவர் மறுநாள் காலையில் உச்சப்புள்ளி ராமநாதபுரம் அருகே உள்ள உச்சப்புள்ளி ரயில்வே கேட் அருகே தண்டபுரத்தில் இறந்து கிடந்தார். இதையடுத்து ரயில்வே போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வந்ததில் இது தற்கொலை என தெரிவித்தனர். ஆனால் உறவினர்கள் இவருடைய இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறியதை அடுத்து ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து கட்சியினரும் இந்த வழக்கை ரயில்வே போலீசாரிடமிருந்து சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும், அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் அவருடைய பாதிக்கப்பட்ட அந்த மாணவி குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என போராட்டம் அறிவித்திருந்தனர். தற்பொழுது ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே தற்பொழுது அனைத்து கட்சி சார்பாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மாணவியினுடைய சம்பந்தப்பட்ட கிராமங்களை சேர்ந்த உறவினர்கள் அனைவரும் தற்பொழுது 1000க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். தற்பொழுது அது மட்டும் வைக்கக்கூடிய தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், உடனடியாக அவங்க அதாவது அந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும். இது கொலை திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து கேமராமேன் மதனுடன் பாலா.